ஆமா ஆமா, நீங்க நடிச்சதெல்லாம் போதும். தயவு செஞ்சு இங்க இருந்து போறீங்களா? அத பண்ணுங்க. நிம்மதியா நான் இருப்பேன். இங்க இருந்து போங்க. அழுது நாடகம் பண்ணி நடிச்சதெல்லாம் நீங்க போதும். இப்படி நடிச்சு தான் உங்கள நான் ரொம்ப நம்பிட்டேன். ஆனா வெளியில தான் இவ்ளோ வேஷம் போட்டீங்களே தவிர, சத்தியமா உள்ளுக்குள்ள ரொம்ப விரோதியா தான் என்ன பாக்குறீங்க. நீங்க எவ்வளோ பெரிய ஆள் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இனி என்ன ஆள விட்டுருங்க சாமி. இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. வேற யாருக்கிட்டயாவது போய் வச்சுக்கோங்க. இங்க இருந்து முதல்ல போங்க. வெளில போங்க. சொன்னா புரியல, வெளியில போங்கன்னா போங்க. அவ்வளோதான் சொல்லிட்டேன். எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது போல. நான் தான் சொல்றேன்ல, பேச பிடிக்கல அப்படின்னு. போக வேண்டியதானே. பின்ன எதுக்கு தான் நின்றுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ தெரில. சே, இவங்களாம் சரியான என்ன சொல்றதுன்னே தெரில. அப்பா, நம்ப வச்சு கழுத்த இருக்கிறவங்கப்பா. எப்படிதான் இப்படிலாம் தெரிலப்பா. அப்பாப்பா, நடிப்புலாம் நடிப்பு, இப்படி ஒரு நடிப்பா. ஒரே நல்லவ. அவளை மாதிரி யாராவது இருக்க முடியுமா? அவளை மாதிரி யாராவது பேச முடியுமா? அவளை மாதிரி ஒரு ஆள் கிடையாதுப்பா இந்த ஊர்ல. அப்படிப்பட்ட நல்ல பொம்பளை, அப்படிப்பட்ட ஆளு. அவ்வளோ பாசம், எல்லாத்துக்கும் மரியாதை, பணிவு. ஆஹா, நம்பிக்கையான பிள்ளைன்னா அந்த பிள்ளை தாயா அப்படின்னு இந்த ஊரே சொல்லுது. ஆனா இப்படி ஏமாத்துக்காரின்னு யாருக்கும் தெரியாதே. இன்னைக்கு தானே தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு ஏமாத்து வேலை பண்ணிட்டு தெரியுறாங்க அப்படின்னு. இத்தனை நாள் நமக்கு தெரியல. இருக்கட்டும். எல்லாம் தலை விதி. எல்லாத்தையும் நம்பக்கூடாதுன்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லும். கேட்டனா? கேட்கல. இப்போ பட்ட அனுபவிக்க வேண்டியதான். நம்முடையல பட்ட அனுபவிக்க வேண்டியதான். தேவையில்லாமல் யாரையும் நம்பினா இப்படி தான் பிரச்சனை. இங்கே பாரு அருவி, வாய்க்கு வந்தபடி பேசணுங்கிறதுக்காக அதெல்லாம் பேசாதம்மா. ஆனால் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பேசு. ஏம்மா இப்படி உனக்கு தான் பேச தெரியும்னு பேசுகிற? ஆ, இந்த ஊரில் எல்லாரும் என்ன நல்லவன் தான் சொல்லுவாங்க. நான் யாருக்கிட்டையும் மூஞ்ச காட்ட மாட்டேன். எல்லாருக்கூடையும் நல்லா பேசுவேன். எல்லாத்துக்கிட்டையும் நம்பிக்கையாக தான் இருப்பேன். யாரும் இல்லைன்னா யார்கிட்ட வேணாலும் கேளு, எல்லாத்துக்கிட்டுமே நம்பிக்கையாக தான் இருப்பேன். நீ ஏன் அருவி இப்படி பேசுகிற? ஏன்க்கா அப்படி பண்ண, எதுக்குக்கா அப்படி பண்ணன்னு கேட்டேன்னு விளக்கத்தை சொல்லுவேன். அதை இல்லாமல் இப்படி மூஞ்சியை காட்டினா நான் என்ன அருவி பண்ணுவேன்? எனக்கும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு தடவை தான் சொல்ல முடியும், தயவு செஞ்சு எந்த போயிருங்க அப்படின்னு. திரும்பலாம் உங்ககிட்ட என்னால் பேசிகிட்டு இருக்க முடியாது. போங்கன்னா போங்க, அவ்வளோதான். அவ்வளோதான் உன் முடிவா? அதுதான் உன்னோட முடிவா? சரி, நான் போகிறேன். பேச மாட்டேல இனி? சரி. அப்பா, இப்படியெல்லாம் நடிக்கிறாங்க. சே, இனிமே பேச்சே வச்சுக்க கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம பழப்ப நம்ம பார்த்துக்க வேண்டியதான். அடுத்தவங்கள சார்ந்து இருக்கிறதும் தப்பு தான். நம்பிக்கையாக இருந்தோம், நம்மக்கிட்ட மறைக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. அருவி, அருவி, வாங்க. என்ன மல்லிகா நீ ஒரே கண்ணீர் வடிச்சிட்டு போறாக? ஏன், என்னாச்சு? என்ன ஆச்சா? வந்து உங்க தங்கச்சி வீட்டில இருந்து கறி குழம்பு கொண்டு வந்திருக்கும் போல, எடுத்துட்டு வந்து கொடுத்து சாப்பிடுமான்னு ஒரே இது. நான் சொல்லிட்டப்பா, முடியாது, அதெல்லாம் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ட்டு. நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், இனிமே உங்க கூட பேசுற ஐடியா எனக்கு கிடையாது. நீங்க யாரோ நான் யாரோ, தயவு செஞ்சு என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்க கூடாது. நம்ப வச்சு கழுத்தறுத்த நீங்க உங்க கூட நான் பேசணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு நல்ல மூஞ்ச காமிச்சிட்டேன். போட்டும், அழதான் அழுகட்டும். எல்லாமே நீலி கண்ணீருங்க, நடிப்புங்க அம்புட்டும். நாம தான் நம்பி பாவம்னு பார்த்துட்டு இருக்கோங்க. ஆனா அவங்க சரியான ஆளு, தெரியாது உங்களுக்கு. ஷோ, இப்ப சண்டை போட்டியா? ஏமா நீ வேற? சாப்பிட சொன்னா சாப்பிட்டுட்டு பேசாட்டுக்க வீட்டில் எப்போ போல இருக்க வேண்டியதானே? ஆ, எதுக்கு இப்ப தேவையில்லாம சண்டை போட்டு இது ஒரு பெருசா ஆகிடும் பாரு. உங்களுக்கு கோவம் வருதுல்ல? கோவம் வந்துச்சு இல்ல, அப்புறம் எனக்கு கோவம் வராதா? வருமா வராதா? நான் முதவே அவ்வளோ கோவப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல, இவங்க அப்படி பண்ணிட்டாங்களேன்னு. அப்ப எப்படிங்க இவ்வளோ எடுக்கிறதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட பணம் இருக்கு? நம்மக்கிட்ட ஒன்றுமே வழி இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு சின்னதாக ஒரு பொருள் வாங்கிக்க கூட உடனே மளிகாக்கா அப்படி வாங்கிட்டீங்களா? நான் தான் ஒன்றும் வழி இல்லை. உங்கள் மாமா என்னத்தை வேலைக்கு போகிறாரு. 2 பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கேன். அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு நான் எப்போ சேர்த்து எப்போ கரை சேர்க்க போகிறேன்னு தெரில. அப்படி புலம்பி தள்ளுது. இந்த 3 பவுனுக்கு மட்டும் எப்படி எடுத்துச்சான்? அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. ஷோ, சரி விடு. இதனால சண்டை போட்டு என்ன பிரயோஜனம் சொல்லு. சண்டை போடாமல் இருக்க முடியுமா? என்னாலலாம் சண்டை போடாமலாம் இருக்க முடியாது. எதுக்குங்க நான் சண்டை போடாமல் இருக்கணும்? இல்லை, நான் எதுக்கு சண்டை போடாமல் இருக்கணும்? பேசாட்டுக்கு போயிடுங்க அங்கிட்டு. அவ இருக்கிறதுல இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்கள் கேட்கவே கூடாதாக்கும். எப்படிங்க கேட்காம இருக்க முடியும்? ஏய், கேட்க கூடாதுன்னு சொல்லல. எதுக்கு வந்ததும் வராததுமா? ஏன் அவங்க நம்ம கிட்ட நடிக்கிறாங்கன்னா நாமளும் சேர்ந்தாப்புல நடிச்சுட்டு போறதை விட்டுட்டு சண்டை போட்டு எதுக்கு கெட்ட பேர் நீ வாங்கிட்டு இருக்கன்னு தான் நான் உன்கிட்ட சொல்ல வரேனே தவிர,
மற்றபடி ஏன் இப்படி பிரச்சனைன்னு கேட்குறேன். இத்தனை தடவை நீங்கள் சொன்னதே சொன்னாலும் பதில் அதுதான். சரி விடுங்க, முடிஞ்சிருச்சு. என்னமோ பண்ணு, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி. மா, ஏன் அழுகிற மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லைம்மா, அம்மா ஏன் அழுகிறேன். பெரியப்பா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன், பார்த்துக்க என்ன. மா, என்னம்மா அறிவு சித்தியை பார்க்கணும்னு போனால் அப்படி அழுதுட்டு வர? அறிவு சித்தியும் சண்டை போட்ட ஆள் அதெல்லாம் ஒன்றும் இல்லத்தா பவி. நீ வீட்டை பார்த்துக்க, நான் பெரியப்பா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்கிறேன், சரியா? ஆ, போயிட்டு வா. ஏய், என்னாச்சு? அம்மா அழுதுட்டு போகிற மாதிரி இருக்கு. ம், எது நடந்திருக்கு என்னன்னு தெரியல. அம்மா ஆனால் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அழுதுட்டு இப்படி போகிறாங்க. அறிவிச்சிட்டு தான் ஒரு வேளை சண்டை போட்டிருப்பாங்களோ அப்படிதான் நினைக்கிறேன். அம்மா கூட ஏதோ சண்டை போடவும் தான் அம்மா அது ஒரு மாதிரி அழுதுட்டு போவாங்க போல. ஏன் அம்மாக்கோ சித்திக்கோ சண்டை? சித்தியப்போ அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்களே. அம்மாவே எது சொன்னாலும் சித்தி பெருசாக கண்டுக்கிற மாட்டாங்க. இப்போ என்னாச்சு என்னன்னு தெரியல. சரி, நாம வீட்டில் இருப்போம். அம்மா வீட்டுக்கு வந்தது என்னம்மான்னு கேட்கலாம். நம்ம என்ன பண்ணுறது? அக்கா, முல்லைக்கா, மாமா, மாமா, அக்கா. ம், வா மல்லிகா. என்ன? ஒன்றும் இல்லை மாமா, சும்மா உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த பேசிட்டு போகலான்னு வந்தேன். அக்கா எங்க? அக்காவையும் ஒரு தான் கூப்பிடுங்களேன். உள்ளதான் இருக்கா? ஏய் முல்ல, வா, மல்லிகா கூப்பிடுது. ஏன் என்னவா? அக்கா வாங்கக்கா ஒரு நிமிஷம். ஏன் என்னத்துக்கு கூப்பிடுற? அதை முதல் சொல்லு. அக்கா நீங்க வாங்க சொல்றேன். ஏன்? என்ன மல்லிகா? என்ன மாமா, ஏன்னு இப்படி இழுக்கிறீங்க? ஏன்னு இழுக்காம அப்புறம் என்ன செய்ய? என்ன உனக்கு பிரச்சனை? ஏன் அழுதுட்டு வந்து நிக்கிறா? ஏன் என்னத்துக்கு என்னத்துக்கு இங்க வந்து நிக்கிறா இவ? அக்கா, திருடி முல்ல. அக்கா, மாமா, ஒன்றும் இல்லை. உங்களுக்கும் என் மேலே கோவமா? ஆளாளுக்கு என் மேலே ஏன் இப்படி கோவப்பட்டு இப்படி எரிஞ்சு விழுறியன்னு எனக்கு தெரியல. எனக்கு அதுவே முதல்ல ஒன்றுமே புரியாம தான் இப்போ நான் இருக்கேன். எதுக்கு எல்லாரும் ஆளாளுக்கு என் மேலே கோவப்பட்டுட்டு இருக்கிறியா? ஆ, ஏங்கக்கா சொல்லுங்க. அருவி பார்த்தா மல்லிகா, வேலை இருக்கு. விஷயத்த கரெக்டா டக்குன்னு சொன்னீங்கன்னா நான் வேலைக்கு போகணும். என்ன பிரச்சனை இப்போ? அம்மா 5 நிமிஷம் மாமா. அருவிக்கு சாப்பாடு போட்டு குழம்பு அங்கேருந்து எடுத்தாந்துருந்தேன் உங்கள் தங்கச்சி வீட்டில், அஞ்சலி வீட்டில். அதை கொஞ்சம் ஊற்றி கொடுத்து அவகிட்ட கொடுக்க போனால் வாங்க மாட்டேன்ட்டா. கேட்டதுக்கு என்ன அவ்வளோ பேச்சு, நம்பிக்கை இல்லாதவ அப்படி இப்படின்னு பேசிவிட்டாமாம்மா. இங்கே பாரு மல்லிகா, அது உனக்கும் அருவிக்கு உள்ள பிரச்சனை. அதை வந்து என் வீட்டில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு வேலையே கிடையாது. அதை நீயும் அருவியும் தான் பேசி தீர்த்துக்கணும். முடிஞ்சா கிருஷ்ணா அவட்ட சொல்லு, ஏன்னா கிருஷ்ணா அருவிக்கு புருஷன். அதை விட்டுட்டு எங்ககிட்ட சொல்லி நாங்கள் என்ன பண்ணுறதா? எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதும்மா, நீ கிளம்பு. இங்கே பாரு, உங்கள் பிரச்சனையை உங்கள் வீட்டோட வச்சுக்க, எங்களுக்கெல்லாம் தெரியாது, எங்ககிட்ட நீ சொல்லக்கூடாது. ஏங்க போங்க, உள்ளே போவோம். சாப்பிட்டுட்டு தானே இருந்தியே, இவ குரலை கேட்டது ஓடியாந்தியலாக்கும், ரொம்ப முக்கியம்தான், போங்க உள்ள. ஏக்கா அப்படி பேசுறீங்க? என்னதாக்கா உங்கள் எல்லாருக்கும் ஆச்சு? எனக்கு அதுவே தெரியலையே. எங்களுக்கு ஒன்றும் ஆகலம்மா தாயே, உனக்கு எதுவும் ஆச்சான்னு போய் செக் பண்ணிக்க, சரியா? நாங்கள் நல்லா தான் இருக்கோம். அம்மா, அக்கா இவ்வளோ தூரம் பேசினாவே நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களே மாமா. இப்போ அந்த சப்போர்ட்லாம் எனக்கு பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன் மாமா, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? சொல்லுங்கள் சொல்லுங்கள் மாமா, எனக்கு புரியலையே. நீங்கள் அந்த சப்போர்ட்டே இல்லை, இல்லைன்னா அக்காவை பேச விடாமல் ஏ மல்லிகா பாவுண்டி பாவுண்டின்னு சொல்லுவீங்களே. இன்னைக்கு அதெல்லாம் சொல்லலை. என்ன எதுக்கு சொல்ல சொல்றா? நான் எதுக்கு சொல்லணும்? இங்க பாரு, நீயும் உன் புருஷனும் சரியான கூட்டு கலவானீங்க. நல்லாவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னை அஞ்சலி வீட்டில். ஆமா, அதை விட்டுட்டு என்ன சொல்ல சொன்னா? இங்க பாரு, எனக்கெல்லாம் தெரியாது. நீ ஆச்சு, அருவியாச்சு, அருவியோட புருஷனாச்சு. யாரோ என்னமோ பண்ணிக்கிட்டுங்க. என்கிட்ட வந்து எல்லாம் பஞ்சாயத்து சொல்றதுக்கு வேலை இல்லை. நான்லாம் வந்து பஞ்சாயத்தை கேட்கவும் மாட்டேன், பஞ்சாயத்தை நிறுத்தவும் மாட்டேன். சரியா? ஓ பொழப்ப நீ பார்த்துக்கோ. போ போ, கிளம்பு, வேலை இருக்கு. ஆனால் ஒன்று மாமா, எல்லாரும் இப்படி பேசுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல வாழ்க்கையில். அருவிதான் அப்படி பேசுகிறான்னு நான் நினச்சிட்டு இங்கே உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக வந்தேன். ஆனால் அருவியை விட மோசமாக நீங்களும் அப்படித்தான் நினைக்கிறீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படி நான் என்ன பாவம் பண்ணி தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல மாமா. ஏன் மாமா, ஒரு 3 பவுன் அஞ்சலி மாவுளுக்கு போட்டு தான் உங்கள் எல்லாருக்கும் இப்போ தப்பாக இருக்கா? சொல்லுங்க. ஒரு 3 பவுன் அஞ்சலி மாவுளுக்கு போட்டேன், அது ஒரு தப்புன்னு சொல்லி எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு மாதிரி பேசுறியா? என்ன போடக்கூடாதா? இல்லாதவதான் இல்லாதவதான். சரி, இல்லாதவனா போடக்கூடாதா என்ன? சொல்லுங்க மாமா, இல்லாதவனா போடக்கூடாதா? கடனை உடனே வாங்கி தான் போட்டேன். நாங்கள் என்ன கை காசாக வச்சுருந்தோம்? நீங்கள் ஃபங்க்ஷன் சொன்ன அடுத்த நாளே 5 பவுன் வாங்கிட்டு வந்திய. ஆனால் நீங்களாம் போடுவீங்கன்னு நினச்சேன். நீங்கள் போடாமல் அப்படி வருவீங்க எனக்கு என்ன தெரியும்? நாங்கள் மட்டும்தான் போகிறோன்னு சொல்லி சும்மா கையை வச்சுட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி தான் ஒரு 3 பவுன் எடுத்தோம். எங்களாலலாம் 5 பவுன் எடுக்க முடியுதே. என்னால் அந்த 3 பவுன் தானே எடுக்க முடியுது. அதை எடுத்தது உங்களுக்கு பொறாமையாக இருக்கா? சொல்லுங்கள், அதை எடுத்தது உங்களுக்கு பொறாமையாக இருக்கா? நான் அது கூட எடுக்கக்கூடாதா?
அது எடுத்ததுனால நீங்களா இருந்தாலும் அப்படிதான் பேசுறீங்க, அருவியும் அப்படிதான் பேசுறா. அந்த நகையை எடுத்தது தான் இப்போ தப்பா இருக்கு இல்ல? ஏன்னா நான் இல்லாதவ, இவ எப்படி அந்த நகை எடுக்கிறா அப்படின்னு உங்களுக்கெல்லாம் எண்ணம் இல்ல? ஆமா, இப்பெல்லாம் நினைப்பீங்க நான் நினைச்சு கூட ஏமாம்மா, அப்படி நான் என்ன பாவம் பண்ணிட்டேன்? ஏய் மல்லிகா, யார் இப்போ உன்கிட்ட நீ 3 பவுனை போடு 10 பவுனை போடு, நீ அவளுக்கு போட்டா என்ன போடாம போனா என்ன? யாரடி இப்போ முதல்ல அதெல்லாம் கேட்டது உன்கிட்ட? உன் கதையெல்லாம் இங்கே எடுத்து விட்டுட்டு இருக்க. உன் கதையை கேட்டுட்டு இருக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஏங்க போங்க, சோத்தை வச்சுட்டு வந்தியே, இவ சொல்றான்னு இவள்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கிய கதை. போங்கன்னா போங்க. ஆக மொத்தத்தில் எல்லாருமே என் கூட சண்டை தானே, இனி என் கூட யாருமே பேச மாட்டீங்க தானே? இருக்கட்டும் மாமா, பரவாயில்ல, இருக்கட்டும். எல்லாரும் நல்லா இருங்க போதும். ஏய் பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, சாப விடுற மாதிரி பேசுறியா? ஏ மல்லிகா, நான் நினச்சி கூட பார்க்கல நீ இவ்வளோ கேவலமாக நடந்துக்குவ அப்படின்னு. உன் புருஷன் எல்லார்ட்டையும் இங்கே சொல்லிட்டு நாங்கள் போகலைன்னு சொல்லிட்டு ஆளுக்கு முன்னாடி நீ உன் புருஷனை கூட்டிட்டு நகை எடுத்துகிட்டு போய் நிற்கிற. அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டியா நீ? அப்போ எல்லாருக்கு முன்னாடி நீங்கள் நல்லவங்களாங்கிறீங்க, நாங்கள் கெட்டவங்களாகிறோம், அப்படி தானே? சொல்லடி மல்லிகா, அப்படி தானே? உன் பிளான்லாம் தெரியாமையா இருக்கு சொல்லு. இங்க பாருக்கா, இப்படியெல்லாம் பேசாதக்கா. இப்படிலாம் பேச உனக்கு எப்படிக்கா மனசு வருது? சொல்லு, இப்படிலாம் பேச உனக்கு எப்படி மனசு வருது? நான் என்ன அப்படிப்பட்ட ஆளாக்கா? மல்லிகா, இதையே சொல்லி சொல்லி நானே இவ்வளோ நாள் உன்னை நல்லவள் நல்லவன் நினச்சேன். ஆனால் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி சொல்லி எவ்வளோ நடிச்சு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க மல்லிகா நீ. அதை மறந்துடாத, எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்க. இது நாள் வரைக்கும் இவ்வளோ பிரச்சனைகள் சண்டைகள் ஓடிச்சே, கொஞ்சமாவது நாங்கள் 3 பவுன் நகை எடுக்க போகிறோம்னு உங்கள் வாயிலிருந்து வார்த்தை வந்துச்சா? சொல்லு. நீங்கள் ஏன்னா அவங்களுக்கு நல்லவங்களாகணுங்கிறதுக்காக கமுக்கமாக அதை போய் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. இவன் இப்படியெல்லாம் கேவலமாக நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சரி மல்லிகா, உன்கிட்ட பேசிட்டு இருந்தா என் எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். கிளம்புறியா? ஏமாம்மா எதுக்கு எடுத்தாலும் எனக்கு கிளம்புறியான்ட்டே இருக்கீங்க. ஏன் எங்களை நிற்கக்கூடாதா? நான் பேசக்கூடாதா உங்ககிட்டலாம்? சொல்லுங்க, நிற்கக்கூடாதா பேசக்கூடாதான்னு கேட்டேன். அருவி எப்படி தான் கோவப்பட்டுட்டேன்னு ஒரு மாதிரி என் மூஞ்சில நிற்காத முழிக்காத அப்படிங்கிறா. நீங்கள் என்னடனா அதே மாதிரி கோவப்பட்டுட்டு மூஞ்சில நிற்காத முழிக்காதன்னு கிளம்புன்ட்டே இருக்கீங்க. எல்லாரும் என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ அம்மா தாயே, நாங்கள் எதுவுமே நினைக்கலம்மா. நாங்கள் நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? நாங்கள் ஒன்றும் நினைக்கல சரியா? நீ கொஞ்சம் போறியா? ஏன்க்கா அப்படி? ஏன்? பேசுங்க பேசுங்க, உங்களால் எவ்வளோ பேச முடியுமோ பேசுங்கக்கா, பேசுங்க.